வணக்கம். தலைப்பு செய்திகள். ரம்ஜான் பண்டிகையை புதுவை முழுவதும் இஸ்லாமியர்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடினர். மேலும் கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். நாடு முழுவதும் இன்று ரமலான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியிலும் ரம்ஜான் பண்டிகையை இஸ்லாமியர்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடினர். அதிகாலையிலே எழுந்து குளித்து புத்தாடைகளை அணிந்து மகிழ்ச்சியுடன் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் புதுவை கடற்கரை சாலையில் சிறப்பு தொழுகை நடந்தது. இதில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகை நடத்தினர். தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் புதுவை HM காசிம் சாலை, முஹிதியா பள்ளிவாசல், தெபேசம்பேட்டை மஸ்ஜிதே நுரானியா பள்ளிவாசல், சாந்தா சாகிப் தெரு அஹமதியா பள்ளிவாசல், DM நகர் மஸ்ஜிதே அல் ஹமிதியா பள்ளிவாசல், நெல்லித்தோப்பு மஸ்ஜிதே சுல்தானியா பள்ளிவாசல், பெரியகடை மஸ்ஜிதே இஸ்லாமியா உள்ளிட்ட பல்வேறு பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் தொழுகை நடைபெற்ற பள்ளிவாசல் பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அரசு பள்ளியில் ஏழை எளிய பிள்ளைகள் தான் படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியரின் கடமை என்று முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு நியமன ஆணை மற்றும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு நியமனம் மற்றும் பதவி உயர்வு ஆணைகளை வழங்கினார்கள். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, குழந்தைகள் இப்பொழுது அறிவு கூர்மையுடன் இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் ஆசிரியராகிய நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பள்ளிகளுக்கு மாணவர்கள் விரும்பி வரும் சூழலை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்றார். நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியரிடம் உள்ளது. அரசு பள்ளியில் ஏழை எளிய மக்கள் தான் படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியரின் கடமை என்ற முதலமைச்சர் ரங்கசாமி, இதற்காகத்தான் அரசு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. எல்லோருக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று குறிப்பிட்டார். விழாவில் தலைமை செயலர் சரத் சவுகான், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி உள்ளிட்ட ஆசிரியர்கள் திரளாக விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே கார் மோதி விபத்தில் ஒப்பந்த தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் சென்டர் மீடியனில் செடிகள் நடப்பட்டு மொரட்டாண்டி டோல்கேட் நிர்வாகத்தின் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பணியில் ஒப்பந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கொந்தமூர் காலனியை சேர்ந்த தொழிலாளி தெய்வநாயகம் நேற்று மதியம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த போது புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற சுசுகி கார் சென்டர் மீடியனில் மோதி தெய்வநாயகத்தின் மீது மோதியது. இதில் தெய்வநாயகம் சம்பவ இடத்திலே இறந்தார். இந்த விபத்தில் காரில் இருந்த ஏர் பலூன் விரிந்ததால் காரை ஓட்டி சென்ற புதுச்சேரி கவுண்டம்பாளையம் ரஃபீக் என்பவர் சிறு காயத்துடன் உயிர் தப்பினார். விபத்து குறித்து கிளியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்த புதுச்சேரி நபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 2.78 லட்சம் இழந்துள்ளார். புதுச்சேரி கோரிமேடு பகுதியை சேர்ந்தவர் புருஷோத்தமன். இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபத்துடன் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசைவார்த்தை கூறியுள்ளார். இதை உண்மை என நம்பிய புருஷோத்தமன் பல்வேறு தவணைகளாக 2,78,346 ரூபாய் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து வந்துள்ளார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை புருஷோத்தமன் தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகு சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோல் காட்டுக்குப்பத்தை சேர்ந்த மணிஷ்குமார் 30,000, புதுச்சேரி பெத்திக்கானல் வீதியை சேர்ந்த நரேஷ் 4,800, ரெட்டியர்பாளையத்தை சேர்ந்த சையத் ஓமர் 6,300, லாஸ்பேட்டையை சேர்ந்த சதீஷ்குமார் 1,900, அரியாங்குப்பத்தை சேர்ந்த வெங்கடேசன் 14,800, புதுச்சேரி ஜான்சி நகரை சேர்ந்த சரவணன் 11,300, நெல்லித்தோப்பை சேர்ந்த மேரி ஜோஸ்பின் 18,000 என மொத்தம் 8 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 3,65,400 ரூபாயை இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரியில் மாணவனை ஏமாற்றி நூதன முறையில் விலை உயர்ந்த சைக்கிள் திருடிய வடநாட்டு பெண்ணை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வெங்கட்டா நகரில் 20 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் நேற்று முன்தினம் அங்குள்ள ஒரு வீட்டிற்கு சென்று அவரது தாய்க்கு மருந்து வாங்க சைக்கிள் தரும்படி கேட்டுள்ளார். அப்பொழுது அங்கு வீட்டில் இருந்த 10ஆம் வகுப்பு மாணவர் சைக்கிளை அந்த பெண்ணிடம் தந்துள்ளார். சைக்கிளை எடுத்து சென்ற அந்த பெண் திரும்பி வரவில்லை. அப்பெண் சைக்கிள் திருடி சென்றது தெரிய வந்தது. மாணவரின் பெற்றோர் பெரியகடை போலீசில் புகார் கொடுத்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். ஆய்வில் சைக்கிள் திருடியது வடநாட்டு பெண் சுஷ்மிதா என்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் கோவிந்த சாலையில் இருந்த சுஷ்மிதாவை கைது செய்து அவரிடமிருந்த சைக்கிளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி முளகுளம் ஈஸ்ட் கோஸ்ட் செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற 5வது பட்டமளிப்பு விழாவில் 150 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முளகுளம் ஈஸ்ட் கோஸ்ட் செவிலியர் கல்லூரியில் 5வது பட்டமளிப்பு விழா மற்றும் கல்லூரியின் 12வது ஆண்டு விழாவும் மற்றும் ஈஸ்ட் கோஸ்ட் அலைடு சயின்ஸ் கல்லூரியின் 1வது ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் கல்லூரியின் நிறுவனர் டாக்டர் முருகேசன், துணை நிறுவனர் டாக்டர் சத்யவேணி முருகேசன், ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை இயக்குநர் வெங்கட்ராம், கல்லூரியின் பதிவாளர் டாக்டர் விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு மருத்துவத்துறையின் ஓய்வு பெற்ற இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் பங்கேற்று 150 பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். இதைத் தொடர்ந்து கல்லூரி ஆண்டு விழாவில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரி ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். இதைத் தொடர்ந்து விழாவில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஜூனியர் த்ரோபால் போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் கர்நாடக அணி முதலிடத்தையும் தமிழகம் 2ஆம் இடத்தையும் பெற்று கோப்பையை வென்றனர். புதுச்சேரி மாநில த்ரோபால் சம்மேளனம் மற்றும் இந்திய த்ரோபால் சம்மேளனமும் இணைந்து 32வது தேசிய ஜூனியர் த்ரோபால் போட்டியை அரியூர் பகுதியில் உள்ள வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி மைதானத்தில் 2 நாட்கள் நடத்தினர். லீக் முறையில் நடைபெற்ற இப்போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 23 மாநிலங்களில் இருந்து 43 அணிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் கர்நாடக அணி முதலிடத்தையும் தமிழக அணி 2ஆம் இடத்தையும் பிடித்து கோப்பையை வென்றனர். மேலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு த்ரோபால் சம்மேளனம் சார்பில் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஏற்பாட்டில் ஏனாமில் நடந்த இப்தார் விருந்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் ரம்ஜான் பண்டிகையொட்டி புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஏற்பாட்டில் இப்தார் விருந்து நடைபெற்றது. இதில் ஜாமியா மசூதி, மஸ்ஜித் மசூதிகளில் நடந்த தொழுகைக்கு பிறகு இப்தார் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டன. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ஜூன் மாதத்துக்குள் முஸ்லிம் சமுதாய மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என இப்தார் விருந்தில் மல்லாடி கிருஷ்ணராவ் உறுதியளித்தார். தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் உலக மகளிர் நாள் விழா வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் குழு ஒருங்கிணைந்த தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பாக உலக மகளிர் நாள் விழா வில்லியனூரில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் தனி உரிமை இயக்கத்தின் பொருளாளர் சௌந்தரி தலைமையேற்றார். தனி உரிமை இயக்கத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் விஜயா வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்நிகழ்விற்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் மல்லிகா சங்கரன், மீனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியை வில்லியனூர் தனி உரிமை இயக்கத்தின் தலைவர் திருவரசன், வில்லியனூர் கொம்யூன் தனி உரிமை இயக்கத்தின் செயலாளர் ஆற்றல் அரசு நெறியாளுகை செய்தனர். இந்நிகழ்வில் தமிழ் உரிமை இயக்கத்தின் ஏராளமான நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வானூர் வட்டார ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் 100 கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டார ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா 100 கர்ப்பிணிகளுக்கு நடத்தப்பட்டது. இவ்விழாவிற்கு குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் கோ ஜெகதீஸ்வரி வரவேற்புரையாற்றினார். வானூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் உஷா, PKD முரளி மற்றும் கோட்டக்குப்பம் நகரமன்ற தலைவர் ஜெயமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கிட விழா நடைபெற்றது. விழாவில் மாவட்ட கவுன்சிலர், வானூர் கவுன்சிலர் மற்றும் கோட்டக்குப்பம் நகரமன்ற கவுன்சிலர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் ஊட்டச்சத்து கண்காட்சி மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை வழங்கப்பட்டது.
விழாவின் இறுதியாக வட்டார ஒருங்கிணைப்பாளர் பி ராஜேஷ் நன்றி உரை கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.